ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 7/2/2024 சோபகிருது ஆண்டு தை 24. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 5 வினாடி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 11:18 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:51 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:25 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 11:18 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:31 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் இன்று ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கிரகங்களின் கோச்சார நிலைகள். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமுள்ள நாளாக அமையும். இன்பம்னா எப்படின்னா, சில நபர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களுடன் ஒரு ரகசியமான தொடர்புலாம் ஏற்படுங்க. அந்த ரகசியமான தொடர்பு உங்களுக்கு ஒரு இன்பத்தை தான் கொடுக்கும். ஆனா அந்த இன்பம் கொடுத்தாலும் கூட அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்களோட முக்கியமான எண்ணமா இருக்கணும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. சில பேர் அவங்களோட சொத்துக்கள், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நீங்க இழந்திருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீங்க உங்க கௌரவத்தை கூட இழந்திருந்தீங்கன்னா இந்த நாள் அந்த இழப்புக்கு உண்டான ஒரு சன்மானமோ, அதுக்கு இழப்புக்கு உண்டான ஒரு தகுதியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அரசு மூலம் ஆலய பூஜாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. அதனால ஆலய பூஜாரிகள்லாம் இந்த நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றத ஒரு நம்பிக்கையோட இருங்க. அரசு மூலம் உங்களுக்கு சேரும். பெண்கள்ல என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த நாள் உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்ல அம்மாவோட வீடு பக்கத்திலே இருந்ததுன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க. அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமையும், ஒரு சந்தோஷமான நாளாக அமையும். எதுக்குன்னு சொல்றேன்னா, கணவன்மார்கள்லாம் மனைவி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கிடைக்கும். அதனால் கணவன்மார்கள் அவங்களோட மனைவியை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமையும். பரிகாரம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயில் உள்ள விளக்க நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு உங்க கையாலேயே எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்திட்டு வாங்க. அப்படி விளக்கேத்துனீங்கன்னா கோயில்ல சுத்தம் பண்ண அந்த ஒரு சேவைக்கு உண்டான பலனும் கிடைக்கும். அந்த கோயில்ல விளக்கேத்திட்டு வந்த ஒரு பலனும் எப்பவுமே உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். அதனால இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாக அமையும். கனவுகளும் அதன் பலன்களும். அதுல முதல்ல என்ன சொல்றேன்னா, உங்க கனவுல 2 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா வறுமைக்கு உண்டான எச்சரிக்கைன்னு அர்த்தம். வறுமைக்கு வருவதற்கான எச்சரிக்கை. அதனால பயப்பட வேண்டாம், மகாலட்சுமியோட அருள் இருக்கும். அதனால வறுமைக்கு வரமாட்டீங்க. இது ஒரு சகுனம் தான்.
அதோட பலன் என்னன்னா